இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான். நம்ம பார்க்க போகிற காரியங்களும் ரொம்ப நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு நாம் நம்மை அதிகமாக சம்பந்தப்படுத்தி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு போலி கிறிஸ்தவர் அல்ல என்றால் இந்த அடையாளங்களை கவனியுங்கள். நீங்கள் ஒரு போலி கிறிஸ்தவரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்போமா? நமக்கு ஆத்திரம் அவசரமாக வரோம் இல்லையா? யாரை போய் போலி கிறிஸ்தவன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா நிறைய பேர் போலி கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, போலி ஊழிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் யாருன்னு கேட்டு பாருங்கள், யாருக்கும் தெரியாது. யாருக்கும் எல்லாரும் தங்களை விட்டு மற்ற எல்லாரையும் எப்படி தான் பார்க்குறாங்க? பெரும்பாலும் போலியாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு. பரவாயில்ல, மற்றவர்களை நம்ம போலிகளாக இருக்கிறாளா இல்லையான்னு நம்ம நிச்சயமாக அறிய முடியாது. ஆனால் நாம் போலிகளாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத அறியணும். நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவரா இல்லை போலி கிறிஸ்தவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வச்சா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்ட்டு, இல்லையா? ஏன்னா இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம், நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, நாம் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, இது போலி கிறிஸ்தவ காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற பெரும்பாலான சபைகளும் போலிகளாக இருக்கிறது, சபை தலைவர்களும் போலிகளாக இருக்கிறார்கள். பெரும்பாலான சுவிசேஷங்களும் பெரும்பாலான போதகர்களும் போலிகளாகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களும் போலிகளாக இருக்கிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவ போதனைகளும் போலிகளாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட போலித்தனமான சூழல், போலின்னு சொன்னால் எல்லோரும் படு மோசமாக இருக்கிறாங்க, ரொம்ப அயோக்கியலாக இருக்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. போலிகள்னு சொன்னால் அந்த வேதம் கூறுகின்ற விதமான ஆவிக்குரிய அடையாளங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஜவுளி கடை போகிறீங்க, உதாரணமாக ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை வாங்க போகிறீங்க. வாங்க போகிறவள்ள இது ஒரிஜினல் பட்டு தானே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆனால் அது ஒரிஜினல் பட்டா இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது இல்லையா? ஒரிஜினல் பட்டா இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அது கட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்க போகிறவில்லை, இது ஒரிஜினல் பட்டு தானே அப்படி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி வாங்குறீங்க. ஒரிஜினல் இல்லாமல் இருந்தாலும் அது அவ்வளோ படுமோசமானதா? இல்லை. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னது? அது உண்மையான ஒரு பட்டு சாரியாக இருக்கணும் அப்படிங்கிற. அதே போல் வேதத்தின் அடிப்படை சாராமல் இருக்கிறது தான் நம்ம போலித்தனங்கிறோம். மற்றபடி போலி கிறிஸ்தவர்கள் போலி ஊழியர் எல்லாருமே படு மோசமானவர்கள், படு அயோக்கியலாக இருக்கலாம் என்ற அர்த்தத்தில் அல்ல. போலின்னு சொல்கிற பொழுது சிலருக்கு ரொம்ப வருத்தம் வரும். ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாது, எப்போ பார்த்தாலும் போலின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம ஹோலின்னு தானே சொல்லணும். தேவதூரில் என்ன பண்ணுறாங்க? ஹோலின்னு சொல்கிறேன், இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் போலிங்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ சில யதார்த்தமான உண்மையை பேசுகிற பொழுது இதை சொல்ல வேண்டியிருக்கு. என்றால் போலி என்று சொல்லுகிற பொழுது பொல்லாதவர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரன்ற அர்த்தத்தை கூட சொல்லலை, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் சொல்ல வேதாகமும் கூறுகின்ற விதமான தகுதியோடு இல்லை. ஒரு ஆர்மியில் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் அவர் பல விதங்களில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு மிலிட்ரி மேனுக்குரிய அடையாளத்தில் இருக்கணும் இல்லையா? அவர் ஒரு போலீஸ்கார் மாதிரி கூட இருந்தால் பத்தாது. யார் மாதிரி இருக்கணும்? மிலிட்ரி மேனுக்குன்னு தனியாக சில விதமான காரியங்கள் இருக்குது. அதே போல தான் சரி, ஒரு ஆசிரியர் இருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு நிறைய கற்றுக் கொடுக்க தெரியும். ஆனாலும் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்குற சப்ஜெக்ட் அவர் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவரை ஒரிஜினல் ஆசிரியர் போகும். சில டாக்டர்ஸ் போலிங்கிறவங்கள அவங்களும் நிறைய மருந்து கொடுக்க முடியும், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனாலும் போலின்னு ஏன் சொல்கிறோம்? அந்த டாக்டர் எந்தெந்த மாதிரிப்பட்ட சிகிச்சையெல்லாம் கொடுக்கணுமோ, எந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இவருக்கு பண்ண தெரியாது. இவர் சும்மா கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, நிறைய காரியங்கள் செய்கிறாரு, ஆனாலும் நிறைய விஷயம் அவருக்கு தெரியல. அதனால் போலிங்கிறோம். அந்த அடிப்படை தான். சரி, நாம் வாழ்கிற காலம் ஒரு போலி கிறிஸ்தவ காலமாக இருக்கிறபடினாலே என்ன நிகழ்கிறது என்றால், இந்த போலி கிறிஸ்தவ அட்மாஸ்பியர்லேயே நம்ம இருக்கிறோம். ஒரு போலி, அதாவது ஒரு ஃபால்ஸ் என்வரன்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். போலி கிறிஸ்தவ சபைகளை பார்க்குறோம், போலி கிறிஸ்தவ போதனை பார்க்குறோம். இன்றைக்கி சமூக ஊடகங்களை பார்க்குற பொழுது 95% அதிகமாக சமூக ஊடகங்கள் வழியாக வருகிறதெல்லாம் போலியான கிறிஸ்தவ செய்திகளாக இருக்கிறதை ஒழிய வேதாகம அடிப்படை சார்ந்த செய்திகள் அல்ல. நாம் நிறைய கேட்குறது உண்மையான தேவ செய்திகள் அல்ல, நம்ம பார்க்கறது நிறைய உண்மையான போதல் அல்ல. இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டில் நம்ம இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னமோ நடக்கும். இதெல்லாம் திரும்ப சிந்திக்கணுமா? அதான் ஒரு போலியான கிறிஸ்தவ சூழல் மீதியான அந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும் இல்லையா?
உங்களுக்கு உண்மை சார்ந்த சூழல்கள் இல்லாத பொழுது நீங்கள் எப்பொழுதுமே வந்து எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வேறொரு சூழல் இருக்கும் பொழுது அந்த சூழலுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் நிறைய வியாதி பிடித்த மக்கள் கூட்டத்தில் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியாது, அப்படித்தானே? எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க. அதுக்காக தான் முதலாவது அறிவிப்பு கொடுத்துருக்குறேன். என்ன அறிவிப்பு? ஆமாம், அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. சரியா? சரி. இப்போது நாம் ஒரு எந்த சூழல் இருக்கிறோமோ நம்ம அறிந்தோ அறியாமல் அவைகளாலும் பாதிக்கப்படும். நாம் கேட்குற நிறைய போதனைகள் போலியாக இருக்குது, நம்ம பார்க்குற நிறைய போதல் போலியாக இருக்கிறாங்க, நாம் பார்க்குற நிறைய கிறிஸ்தவங்கள் யாராக இருக்கிறாங்க, போலியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை ஓடிட்டே இருந்தால சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஒருத்தர் இந்த சேரில் உட்கார்றா, ஒருத்தர் அங்கத்த சேரில் உட்கார்றீங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம இன்ஃபெக்ஷஸ் ஆகி என்ன ஆகிடும், நோய் பிடிச்சிருவோம் அப்படின்னு. அதே போல் அதிகமான கிறிஸ்தவ சூழல்கள் வேதத்தை அடிப்படை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை அது என்ன செய்யும், பாதிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு என்ன வேணும், இம்யூனிட்டி பவர் வேணும். கொரோனா காலத்தில் பாருங்கள், சாதாரணமாகவே சிலருக்கு என்ன ஆயிடுச்சு, நோய் வந்துச்சு. ஒரு சிலருக்கு கொரோனா பேஷண்ட்டோட டீல் பண்ணி கொண்டு அவங்களோட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு கூட நிறைய பேர் ஒன்றாகலை. தூரத்தில் ஏதோ பயந்து ஒதுக்கி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு. ஏன்னா அந்த இம்யூனிட்டி பவர் வந்து எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான். அப்போது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தால் எந்த சூழலையும் நம்ம எப்படி இருப்போம், நல்லா இருப்போம். ஆனால் நமக்கு இம்யூனிட்டி இல்லைன்னா நாமும் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு கிறிஸ்தவ போதில் பகுத்தறிய தெரியாது, ஒருத்தர் பேசும்பொழுது ரொம்ப பக்தியாக அதை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், அதை எந்த தவறையும் கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, கிறிஸ்தவ நாலேஜ் அந்த அளவு இல்லை. அப்போது நமக்குள்ள ஆவிக்குரிய அந்த ஒரு இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனவே தான் எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கக்கூடாது, we should not be like children, குழந்தைகளாக இராமல் எப்படி இருக்கணும், காற்று வேகமாக வீசும் பொழுது அலைகள் என்ன செய்கிறது, அங்குங்குமாக அலைப்புண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பலவிதமான தவறான உபதேச காற்றுகள் வீசிக்கிட்டே இருக்குது, பலவிதமான தவறான போதனை காற்றுகள் வீசிக்கிட்டே இருக்குது. இவைகள் வீசுகிற பொழுது இவைகள் நம்மை என்ன செய்யும், குளிர் காற்று வீசுகிற பொழுது நமக்கு சளி பிடிக்குது இல்லையா, மழை சீசனில் சளி பிடிக்குது. அதுபோல் ஹாட் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் அது தொடர்பான வியாதிகள் வருது. எனவே இது போன்ற சூழல் இருக்கும் பொழுது எது எப்படி வீசினா ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நம்மளால் பலர்களும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும், இம்யூனிட்டி பவர் இருக்க வேணும். இப்போது நாம் இப்படி எல்லாமே போலியாக இருக்குது அறிந்திருக்கிற வேளையில் முதலாவது இது போன்ற சூழல் என்ன பார்க்கணும், முதல்ல நான் போலியா இல்லையா, நான் உண்மையாக இருந்தால் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படாது, எனக்கு நோய் தொற்று ஏற்படாது. ஆனால் நானும் மற்றவர்களை போன்ற ஒரு நிலைமையில் இருந்தேன்னா, இல்லைனா எனக்கு போதுமான எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும், நோய் தொற்று வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமல் நமக்குள்ளே என்ன இருக்குது, போலி கிறிஸ்தவ போதில் உள்ளே போயிருக்கு, போலி கிறிஸ்தவ அனுபவங்கள் உள்ளே இருக்குது. நான் நிறைய கிறிஸ்தவங்களும் நல்ல கிறிஸ்தவங்கள் பார்க்குறவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஏரியாவில் பார்த்தா அந்த போலி கிறிஸ்தவம் இருக்குது. அவங்கள விடுவிக்கணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியலை, விடுவித்து வர முடியலை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த கத்தோலிக்க திருச்சபையில் ரொம்ப காலம் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த தாக்கம் இருக்கும், பெந்தகோஸ்து சபையில் ரொம்ப காலம் இருந்தீங்கன்னா அந்த தாக்கம் இருக்கும், இந்த பாரம்பரிய சபையில் ரொம்ப காலம் இருந்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ தான் டைவடித்து குட்டிக்கரணம் போட்டு அங்கே வந்தாலும் அந்த வாசனை என்ன செய்யும், அடிக்கடி வீச தான் செய்யும். சரி, அதனால தான் சில வேளை சிலர் ஒரு பேசுவோம், புத்தியை காட்டிட்ட பற்றியா அப்படிம்பாங்க. அதை மாதிரி உன்னுடைய அந்த சபை புத்தியை, உன்னுடைய அந்த சூழல் புத்தியை காட்டிக்கிட்டுங்கிற மாதிரி இருக்கும். எனவே அருமையானவர்களே, முதலாவது எங்கும் போலியாக இருக்குது அது இருக்குதுன்னு நம்ம சொல்கிற ஒரே பட்சத்தில் நான் போலியா இல்லையா, ஐ மீன் ட்ரூ கிறிஸ்டியன் ஆர் நாட், நான் ஒரு போலி கிறிஸ்தவன் தானோ அப்படியும் ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுடைய ஆன்சர் என்ன? இப்போ நீங்கள் யாரும் சத்தமாக அது சொல்ல வேண்டாம். ஒருவேளை நீங்கள் உண்மையாக பேச ஆரம்பிச்சுன்னா உங்களை பக்கத்தில் உள்ளவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவளாக இருக்கணும், உண்மையான கிறிஸ்தவங்களாக இருக்கணும். சரி, இருக்கட்டும், இதை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம். இப்போ நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இல்லை நான் ஒரு போலி கிறிஸ்தவன் தானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது நான் உங்களுக்கு அதற்குரிய அடையாளங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். நீங்கள் ஒரு போலி கிறிஸ்தவராக இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தது இல்லையே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடி ஒருபோதும் செக் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. நோய் வந்தால் மருந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதான்.
மற்றபடி அவங்களுடைய பாடிக்குள்ளே என்ன தகராறு இருக்குது, என்ன பிரச்சனைகள் ஒருபோது என்ன சில பாடி செக்கப் பண்ணி பார்க்குற பழக்கமே கிடையாது. அது பாடல இருந்துட்டு போது ஏதாவது வலி வேதனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணி வேண்டும். அதுபோல் இன்றைக்கு நாம் எப்பொழுதான் நம்மை சோதித்து பார்த்துருக்குறோமா, நான் ஒரு போலி கிறிஸ்தவனா இல்லையா, நான் ஒரு ஃபால்ஸ் கிறிஸ்டியனோ அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்களா? சரி, இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்க. நம்ம உண்மையை சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களும் ஏன் அதை அறிய நேரிடும், நமக்குள்ளேயே வச்சுக்கும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நாம் ஒரு போலி கிறிஸ்தவராக இல்லைங்கிறதுல முதல் அடையாளம் என்னன்னு சொன்னால், ஒரு டாபிக் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். போலி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் என்பதை வெளிப்புறத்தில் பார்ப்பாங்க. உண்மை கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் என்பதை உள்புறத்தில் பார்ப்பாங்க. புரிகிறதா? இப்போ நாம் எங்கே பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல வீடு கிடைச்சா நமக்கு ஆசீர்வாதங்கிறோம், நல்ல வேலை கிடைச்சா ஆசீர்வாதங்கிறோம், நல்ல சம்பளம் கிடைச்சா ஆசீர்வாதங்கிறோம், கல்யாணமான பிறகு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆசீர்வாதங்கிறோம், குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இடம் கிடச்சுன்னா ஆசீர்வாதங்கிறோம், வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைச்சா ஆசீர்வாதங்கிறோம், கல்யாணமான ஆசீர்வாதங்கிறோம். இவைகளெல்லாம் எங்கே பார்த்து சொல்கிறோம்? வெளியே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வீடு கிடைத்தது, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வேலை கிடைத்தது, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பிள்ளைகளுக்கு கல்யாணமானது, இப்படி சொல்கிறோம். இதுவும் ஆசீர்வாதத்துடைய ஒரு பகுதியாக இருக்க முடியும். ஆனால் உண்மை கிறிஸ்தவன் எப்பொழுதுமே வெளியே இவைகள் எல்லாம் இருந்தாலும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை எங்கே பார்ப்பான்? தனக்கு உள்ளே பார்ப்பான். ஏன்னா ஆண்டவர் முதலாவது நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள தான் ஆசீர்வதித்திருக்கிறார். வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நிறைய வாங்கலாம், கொடுக்கலாம், நிறைய பண்ணலாம். ஆனால் இவைகள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது, இறுதியான அடையாளங்கள் கிடையாது. whether we are blessed or not, how we can know that? உள்ள பார்க்கணும். 3 யோவான் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. இன்றைக்கி கிறிஸ்தவ சூழல் பாருங்கள், பெரும்பாலான பிரசங்கமாரில் எதை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க? ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், வசதி. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மறைவு, அதாவது ஒளிவு மறைவாக பேசுனாங்க. இப்போ வெளியரங்கமாக பேசுகிறாங்க. இதில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்கவுங்க தான் சபையை வளர்த்துக்க முடியுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் உங்களே நல்ல செல்வ வளங்களை ஆசிரியர் சிம்பிளாக சொன்னால் போதாது, அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் அதை ஓப்பன் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ பெரும்பாலான போதகர்கள் பிரசங்கத்துடைய கண்டென்ஸு, அவங்களுடைய எசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு, வசதி, வேலை, தொழில், இல்லைன்னா அவங்க ஊழியம் பண்ணி தானே ஊழியத்தில் வளர்ச்சி. நிறைய ஆண்டவங்களுக்கு நிறைய மந்தையை என்ன செய்வார், கொடுப்பார், நிறைய ஆடுகளை கொடுப்பார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? உங்களுக்கு நிறைய ஆடுகளை கொடுப்பான்னா நிறைய காணிக்க வரும். நீ பெருசாக கட்டடங்கள்லாம் என்ன செய்யலாம், கட்டலை நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய கோல்டு வாங்கி கொடுத்து என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், உனக்கு ஆண்டர் மந்தையை இப்போ விரிவடை செய்வார், ஆசீர்வாதம் இப்படி பார்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ஊழியத்தில் இருக்கிறவங்களும் அப்போது வேலை கிடச்சிது, தொழில் ஆசீர்வாதம், இதைத்தான் ஆசீர்வாதம் என்று போதிக்கிறாள். இவைகளை உங்களுக்கு ஆண்டவர் தருவான்னு தான் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணுகிறாள். மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முதல் நாள். இன்றைக்கி என்ன நாள் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு டைம் இருந்ததுன்னா யூடியூப் வழியாக போய் பாருங்களேன். நம்முடைய தமிழ்நாட்டில் பிரபலமானவர்கள், பிரபலம் இல்லாதவங்களாம் என்ன பேசியிருக்கிறாங்க. வாக்குத்தத்தம். இந்த பைபிள் எதுக்கு தான் நமக்கு எனக்கே தெரில. இந்த போதர்களுடைய கருத்துப்படி பார்த்தா நமக்கு இந்த பைபிளெலாம் தேவையில்லாத ஒரு பொருள். அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இவங்க தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதம் என்ன நடக்க போகிறதா இவங்க தான் சொல்கிறாங்க. இந்த மாதம் கடவுள் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறாருங்கிறதுக்கு ஆண்டவர் இவங்க மூலமாக ஒரு வசனத்தை சொல்கிறார். அப்புறம் எதுக்கு எனக்கு பைபிள்? ஐயா, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதுங்கிறத எவ்வளோ தான் நாம் 30 நாள் பைபிள் படித்தாலும் நாம் ஐயா தான் என்ன செய்ய போகிறாரு, சொல்ல போகிறாரு. அப்போ நான் பேசாமல் பைபிள் எங்கேயா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் அப்படி தான் வச்சுருக்குறாங்க, அது வேறு விஷயம். அவர் சொல்கிறதானே இந்த மாதம் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னால், நான் போட்டு 30 நாள் முட்டி மோதி பைபிளை படிச்சுக்கிட்டு இதில் என்ன படித்தாலும் ஐயா கொண்டு வரதான் ஒரிஜினலான வாக்குத்தத்தம். எதுக்கு? சரி, ஆக இன்றைய கிறிஸ்தவ முட்டாள்தனத்துக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எல்லாம் ஒரு வியாபாரமாகி போச்சு. பெரிய ஆள்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தம் கொடுப்பாங்க, அப்புறம் சொல்லி கொடுத்து போய் எல்லா சபை பாஸ்டர்களும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இருக்கட்டும், இது எல்லாம் என்ன கொடுக்குறாங்க? இந்த மாதம் கர்த்தர் உங்களை நல்ல சுபாவங்களினாலும் நல்ல எண்ணங்களினாலும் நல்ல சிந்தனைகளினாலும் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான்னு யாராச்சும் சொன்ன கேட்டிருக்கீங்களா? உன்னுடைய ஆஸ்தி பெருகும், அந்தஸ்து பெருகும், எல்லாம் நிரம்பி
வழியும், இன்னும் ஒன்றிய வாழ்விலே வராத கார் வரப்போகிறது, கிடைக்காத செல்வம் கிடைக்கும், இதானே பேசுகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதான் போலி கிறிஸ்தவம். போலி கிறிஸ்தவ போதகர்கள் எப்பொழுதுமே வெளியே இருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு வெளியே எக்ஸ்டர்னல் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது பார்க்கும்படியான ஆசீர்வாதம். ஆனால் உண்மை போதகர்கள் எப்பதை போதிப்பார்கள் அப்படின்னா வெளியே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் பிளெஸ்ஸிங். ஆத்துமாவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு வீடு வந்திருக்கு, வேலை வந்திருக்கு, தொழில் வந்திருக்கு. ஐயா, எல்லாம் வந்தது ரைட்டு, வர வேண்டிய வந்ததா? இயேசு கிறிஸ்துவனால வர வேண்டியது பரிசுத்தமாகுதல், நீதிமான் ஆகுதல், கனி கொடுக்கிற அனுபவம் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் தங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை பார்க்கும் பொழுது வீட்டை பார்க்குறான், தொழிலை பார்க்குறான், வேலையை பார்க்குறான், தங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்தஸ்தை பார்க்குறான். நான் அந்த காலத்தில் ஒருவேளை சோத்துக்கலாம் இருந்தேன், இன்றைக்கு எங்கள் பையன் எங்கள் பொண்ணு ராஜா மாதிரி வாழ்கிறாங்க, ராணி மாதிரி வாழ்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் அன்றைக்கு ஒரு பாவியாக வாழ்ந்தேன், இன்றைக்கு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், உண்மையாக வாழ்கிறேன், ஒழுக்கமாக வாழ்கிறேன், நேர்மையாக வாழ்கிறேன், கபடம் இல்லாமல் வாழ்கிறேன். அப்போது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே ஒரு நல் மனசாட்சி இருக்கிறதா? Do we have a right conscience? இதாங்க ஆசீர்வாதம். மனசில் ஒன்று இருக்குது, வாயில் எவ்வளோ பேசுகிறோம், எத்தனை முறை உள்ளத்தில் இல்லாதெல்லாம் எடுத்து பேசுகிறோம். மனசாட்சி இருக்கா? நான் சின்ன வயசில் இருக்கிறவளே எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி சொன்னான். ஆக்சிடென்ட் சிம்பிளாக தான் நடந்தது. அவன் சொன்ன விதத்தை பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நடந்தது ஒன்று தான், ஆனால் அவன் சொன்னான் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு அவன் சொன்ன விதத்திலேயே நமக்கு மூச்சு உடனே போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? ஒரு விஷயத்தினுடைய உண்மை நிலைமை ஒன்று, அதை நம்ம விளக்குற நிலைமை ஒன்று, அப்படி தானே? அப்போ எல்லாம் ஏன் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மனசாட்சி இல்லை நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ள ஒன்று, வாய் ஒன்று. அப்போது நமக்குள்ளே ஒரு பாவ எதிர்ப்பு உணர்வு, பரிசுத்தமாக வாஞ்சை, இதெல்லாம் இருக்குதா? நமக்குள்ளே அமைதி இருக்கிறதா? நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறதா? நமக்குள்ளே பரிசுத்த உணர்வுகள் இருக்கிறதா? நமக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறதா? தீஸ் ஆர் த பிளெஸ்ஸிங்ஸ். கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள அவனை ஆத்துமாவில் தான் முதல்ல ஆசீர்வதிக்கும். ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அவனுக்குள்ள வெளியே சந்தோஷம் இல்லாதான் உள்ள சந்தோஷம் வந்துடும், வெளியே அமைதி இல்லை உள்ள அமைதி வந்துடும். வெளியே எவ்வளோ பாவம் நிறைந்த சூழலாக இருந்தாலும் அவன் தனக்குள்ளே எப்படிப்பட்டவனாக இருப்பான். இதுதாங்க பிளெஸ்ஸிங்ஸ். இந்த விதமான ஆசீர்வாதங்களை சொல்ல முடியவில்லை என்றால் அது நானாக இருந்தாலும் போலி தான், நீங்களாக இருந்தாலும் போலி தான். எப்பொழுதாவது நமக்கு உள்நிலையில் இருந்த ஆசீர்வாதங்களை சொல்லும்படியாக நம்முடைய நிலைமை மாறி இருக்கிறதா? என்னைக்காவது பொருளாதார ரீதியாக ஒரு நன்மை வந்தால் துள்ளி குதிக்கிற ஓடுறோம், பாஸ்டர் எனக்கு ஒரு 2 நிமிஷம் சான்ஸ் கொடுங்க. எதுக்கு? கர்த்தனுடைய வாழ்விலே செய்த பெரிய காரியத்தை நான் சபை நடுவிலே சொல்ல வேண்டுமே. நீ என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு சுபாவத்தை மாற்றிருக்கார், என்னுடைய மனநிலையை மாற்றிருக்கிறார், பணம் பொருள் விஷயமாக இருந்த என்னுடைய எண்ணங்களை மாறி எனக்கு சாட்சி சொல்ல எனக்கு சான்ஸ் கொடு பாஸ்டர் கேட்டிருக்கிறாங்களா? மகளுக்கு குழந்தை பிறந்தால் உடனே சாட்சி, பையனுக்கு பொண்ணு கிடச்சின்னா சாட்சி, வேலை கிடச்சின்னா சாட்சி. என்றைக்கா மனம் திரும்புவதை பற்றி சாட்சி கொடுக்குறோமா? ஏன் கொடுக்கல? இதுதான் போலி கிறிஸ்தவம். போலி கிறிஸ்தவம் எப்பொழுதுமே எக்ஸ்டர்னல் நடக்கிறதா என்ன செய்வான்? நன்மை நினைப்பார்களே, உள்ளே நடந்து சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? நடந்ததானே சொல்லுவான், நடந்ததானே சொல்லுவான். ஆக இன்றைக்கு அநேகருக்கு உள்ளான சாட்சி இல்லை, இருக்கிறதெல்லாம் வெளியான சாட்சி தான். அது வெளியே மற்றவனுக்கு இருக்குதே, கடவுளை அறியாதவர்களுக்கு இருக்குது, நான் கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்குது. அப்போ சரி பவுல் சொல்கிற பொழுது பாருங்கள், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தியே அவன் இன்டர்னல் பிளெஸ்ஸிங். அதுக்காக நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, நீங்கள் எல்லாம் உடையவளாக இருங்கள், ஆனாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? உள்ளே இருக்கிறது. ஆகையால் தான் அப்போ சரி போதும் எந்த நிலைமையில் இருந்தாலும் இதுதான் பிளெஸ்ஸிங். இதுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலையும் ப்ளஸ் உங்களுக்கு வீடு இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மனநிலையும் ப்ளஸ் உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கட்டும், எஸ்டேட் இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், நிறைய கார் வசதி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இது இல்லை. எப்போவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறோம். ஐயோ அவனுக்கெல்லாம் வீடு வந்திருக்கு, இவனுக்கெல்லாம் வீடு வந்திருக்கு, அவனுக்கு கார் வந்திருக்கு, அவனுக்கு கார் வந்து எனக்கு ஒன்றும் வரலையே, ஏசுநாதர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரோ, நான் பாடாத பாடலாக, ஜெபிக்காத ஜெபமாக, விசுவாசிக்காத விசுவாசமாக, கொடுக்காத காணிக்கையா, என்ன தான் ஆண்டவர் பார்க்குறாரு தெரியலையே, ஒரு பக்கமாக செயல்பட்டு இருக்கிறாரே. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு போதுமென்ற மனநிலையும் உள்ளுக்குள்ளே அமைதி, நம்பிக்கை, தைரியம்லாம் வந்துட்டு சொன்னால் வெளியே வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். அல்லேலூயா. இதுதான் போலி கிறிஸ்தவம். இப்போ போலி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையாங்கிறத முதலாவது இங்கே கண்டுபிடிக்கணும்னா
நமக்குள்ள ஆசீர்வாதங்கிறத இங்கே பார்க்குறோம். வெளியா உள்ளேயா? உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்தா சாட்சி உண்டா? அதுதான் கவனிங்க. அடுத்தது, நாம் ஒரு போலி கிறிஸ்தவராக இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், நமக்கு பக்தின்னா என்ன? வாட் இஸ் காட்லினஸ்? பக்தின்னா எதை பார்த்து நாம் பக்திமான்னு சொல்கிறோம்? இப்போ நம்ம வந்து இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் ஆல் காட்லி இல்லையா? நம்ம எல்லாம் பக்தி உள்ளவங்க. நாம் பக்தி உள்ளவங்கன்னா எதை பக்தின்னு பார்த்து சொல்கிறோம்? போலி கிறிஸ்தவன் பக்தியை பார்ப்பான். எங்கே பார்ப்பான்? கோயிலுக்கு போகிறேன், ஆராதனை செய்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், பாடல்கள் பாடுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பயபக்தியாக வாழுகிறேன். இப்போ நான் யார்? பக்திமான். இவ்வளவும் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ தப்பாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, கபடமாக இருந்தாலும் சரி, வஞ்சகமாக இருந்தாலும் சரி, ஆசை பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, வெறித்தனம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, நான் யார் தான்? ஏன்னா என் கண்களுக்கு முன்பாக நான் ஆலயத்துக்கு போகிறது தான் எப்போ வந்து நிற்குது. என் கண்களுக்கு முன்பாக நான் பைபிள் படித்தது ஞாபகத்துக்கு வருது, ஜெபம் பண்ண ஞாபகத்துக்கு வருது, காணிக்கை கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது, ஊழியம் செய்யலாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் எது வர மாட்டேங்குது? எப்படி வாழ்கிறேன்? ஹவ் ஐ எம் லிவிங். உண்மையான பக்தி எது? ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க, அப்போது பிதா மகிமைப்படுவாய். தான் உண்மையான பக்தி. அப்போ உண்மையான பக்தி என்று சொல்வது, ஒரு மனிதன் நான் பக்தியாக வாழ்கிறேன்னா வாழலையாங்கிறது எதை பார்த்து? நான் கரெக்டாக இன்றைக்கி பைபிள் படிச்சுட்டேன், கரெக்டாக ஜெபம் பண்ணிட்டேன், கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டேன், கரெக்டாக காணிக்கை கொடுத்துட்டேன், 10 குறை ஊழியம் செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லை, நான் நிறைய பேர் செய்கிற தப்பு தவிர என்ன செய்கிறதில்ல. ஆனால் நான் ஒரு பொறுமை உள்ளவனா, தாழ்மை உள்ளவனா, உண்மை உள்ளவனா, கபடமற்றவனா, கள்ளமற்றவனா, பணாசைக்கு பொருளாசைக்கு அடிமையாகாதவனா, உலகத்தினுடைய தவறான பொழுதுபோக்களுக்கு அடிமையாகாதவனா, உலக கலாச்சாரத்தை இசைந்து போகாதவனா, இல்லை எந்த ஒரு சூழலும் தேவனை பிரியப்படுத்துவதை வாழ்க்கை முதல் நோக்கமாக கொண்டவனா? என்னை பிரியப்படுத்துவதா, மனுஷரை பிரியப்படுத்துவதா, உறவை பிரியப்படுத்துவதா, என்னுடைய ஆசையை பிரியப்படுவதா, இல்லை தேவனை பிரியப்படுவதா? இந்த மாதிரி கேள்வி வருகிற பொழுது எந்த பக்கம் நிற்கிறேன்? அதான் உண்மையான பக்தி. போலி கிறிஸ்தவன் எப்பொழுதும் தன்னுடைய வெளிப்பிரகாரமான பக்தி செயல்களை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? நான் ஒரு பக்திமான் என்று சொல்லுவான். ஆனால் உண்மை கிறிஸ்தவன் எவ்வளோதான் பைபிள் படித்தாலும், ஜெபம் பண்ணாலும், இப்போ காணிக்கை கொடுத்தாலும், இன்வர்ட்லி ஹி வில் வாட்ச். உள்ளே பார்ப்பான், ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் வருகிற பொழுது அவன் அதுவரையிலும் செய்த பெரிய ஊழியத்தை பார்க்கல. அந்த இடத்துல போய் என்ன பார்த்தான்? இந்நாள் வரைக்கும் நான் செய்த ஊழியங்கள்லாம் கர்த்தாவை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு போகலை. அசுத்த உதல் உள்ள மனிதன் அல்லவா? அப்போது போலி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையில் பக்தியாக இருப்பதை இந்த செயலில் தான் பார்ப்போம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோமா? இல்லை, இதெல்லாம் வேணும். பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பயபக்தியாக இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியங்கள் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆல் திஸ் இஸ் வி மஸ்ட் டூ, நம்ம செய்யணும். ஆனால் இதுவல்ல பக்தி. இவைகளெல்லாம் பக்திக்கு தேவையான உரமிடுதல்கள், பக்திக்கு தேவையான சாப்பாடுகள். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கிறோம்? அதுதான் நாம் பாவ நோயை வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா பரிசுத்தம் வராது இல்லையா? நாம் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்து இதெல்லாம் நம்ம பண்ணாலும் நமக்கு என்ன வராது? உண்மையான பரிசுத்தம் பரிசுத்தமாகுதல் தான் பக்தி. நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய செயல்களில், நம்முடைய நடவடிக்கைகளில், நம்முடைய உறவுகளில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் பக்தி. அதுதான் நியூ டெஸ்டமென்ட் காட்லினஸ். புரிகிறதா? அப்போ போலி கிறிஸ்தவம் எங்கே பார்ப்போம்? அப்போ அதனால தான் நிறைய பேர் கஷ்டம் வந்த உடனே எதைத்தான் பார்க்குறாங்க? டெய்லி விடிய காலமே எழும்பி பைபிள் படிப்பேனே, விடிய காலமே எழும்பி எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுவேனே, ஒரு நாள் கூட சபைக்கு போகாமல் இருக்க மாட்டேனே, வீட்டில் செலவுக்கு காசு இருக்குதோ இல்லையே, கடவுளுக்குரியதை என்ன செஞ்சுருவேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேனே, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு போய் நெஞ்சு வலி வரலாமா? எனக்கு முழங்கால் மூட்டு வலியெல்லாம் வரலாமா? எந்த பக்தியில் குறைவாக இருந்தேன்? பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டான்னு வர பைபிள் சொல்லுதே. எந்த பக்தி என்கிட்ட குறைவுபட்டது? என்னைக்கா நம்ம பொறுமை இல்லாமல், தாழ்மை இல்லாமல், உண்மை இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்த பற்றியில் நினச்சி பார்த்துருக்குறோமா? இல்லவே இல்லை. நம்முடைய பக்தியெல்லாம் வெளிப்புற பக்திகள். எனவே நான் போலி கிறிஸ்தவனா இல்லை என்பதை கண்டுபிடிப்பதற்கு, போலி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய பக்தியை பிற மதத்தவர்களைப் போல தங்களுடைய பக்தி செயல்களில் தான் பார்ப்பாங்களே ஒழிய தங்களுடைய பரிசுத்த அனுபவத்தில் பார்க்க மாட்டாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, போலி கிறிஸ்தவர்களும் பிரசங்க கேட்பாங்க, உண்மை கிறிஸ்தவர்களும் பிரசங்க கேட்பாங்க. பிரசங்க கேட்குறதுல போலி கிறிஸ்தவர்களும் உண்மை கிறிஸ்தவர்களும் சேர்ந்தான்.
ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் எப்படி? நான் உண்மை கிறிஸ்தவனா என்பதை பிரசங்கம் கேட்குறதுல அல்ல, அந்த பிரசங்கம் உள்ளே போய் என்ன வேலை செய்யுது அதில் தான், இல்லையா? பிரசங்கம் உள்ளே போயிட்டு, ஏன்னா போலி கிறிஸ்தவனும் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியது ஆவிக்குரிய கடமை என்று சொல்லி கேட்குறான். உண்மை கிறிஸ்தவனும் வார்த்தைகளை என்ன செய்கிறான்? கேட்குறான். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? அவன் கேட்குறத பக்தி நினைக்கிறான், இவன் எதுக்கு நினைக்கிறான்? கேட்டு அதன்படி செயல்படுகிறத பக்தி நினைச்சான். இவன் என்ன பிரசங்கம் கேட்டாலும் காதுக்குள் வழியாக தான் போகும். உண்மை கிறிஸ்தவன் பிரசங்கம் கேட்டான்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் இயர், அதாவது அவனுடைய ஆவிக்குரிய காதுகள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த காது தான் இருக்குது, இன்னொரு காதல். எந்த காது? அதாவது மனக்காது. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் கிடையாது. அதனால் இது எல்லாம் காதுக்குள்ளே நிறைய போகும். ஆனால் எங்கே போகாது? காதுக்குள்ளே போகிறதெல்லாம் உங்களுக்கு பண்புகளாக மாறாது, சுபாவங்களாக மாறாது, நல்ல செயல்பாடுகளாக மாறாது. பட்டிமன்றத்தில் உட்கார்ந்து என்ன அருமையாக பட்டிமன்ற உரையாடல்கள்லாம் கேட்பாங்க. கருத்தரங்கத்தில் உட்காந்து என்ன அருமையாக கேட்பாங்க. சாலமன் பாப்பையா, சுகிசு அந்த மாதிரிப்பட்ட ஆள்களெல்லாம் போய் வந்து நம்ம அப்புறம் சுல்தானா புல்தானு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறவங்கள பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மன லைட் என்ன செய்யலாம், கேட்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் எது எல்லாம் பொழுதுபோக்கு. எங்கே போயிருக்குது? ஆமாம், திருக்குறளை பற்றி கேட்பாங்க, மகாபாரதத்தை பற்றி கேட்பாங்க, ஊருப்பட்ட தலைப்புலாம் கேட்பாங்க. எல்லாம் அருமையாக அவங்க எப்படி பேசுனாங்க அதை ரேட்டிங் பண்ணிவிட்டு என்ன செய்வான், அவன் வந்தபடியே தான் திரும்பி போவான். அவங்க கிறிஸ்தவர்கள் எக்ஸப்ஷனாக இருக்கிறோமா? உண்மையான கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஆவிக்கேற்றவர்களாக வளர்வதற்காக கேட்கிறார்கள். போலி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பக்திக்காக கேட்கிறார்கள். புரிகிறதா? தங்களுடைய சுயத்துக்காக கேட்குறாங்க. இவங்க எப்போவுமே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு கேட்பாங்க. இந்த பிரசங்கத்தில் ஆறுதல் கிடைக்கலனா இது என்ன பிரசங்கம்? என்னை ஆண்டவர் வந்து இந்த ஆள் கூட பேசவே இல்லை. இன்றைக்கி நான் ஏற்கனவே நொந்து நூலாகி போய் வந்து உட்கார்ந்தா, இந்த ஆள் அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ணுறாரு? எதையோ சொல்லி மனசை அதிகமாக நோகடிக்கிறார். இவங்க ஆறுதலை எதிர்பார்த்து வருவாங்க, வாக்குத்தத்தை எதிர்பார்த்து வருவாங்க. அப்படியே காதை வச்சு ஏதாவது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருதா கடைசி வரை வரா போட்டுனா இந்த ஆள் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரர் கிடையாது. ஏன்னா இவர் வழியே என்ன வரல, தீர்க்கதரிசியில் ஒரு வாக்குத்தத்தை என்ன கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போது நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 33ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை சொல்லி கொடுக்குறார். இவரெல்லாம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். they are listening your words but they do not follow that, they don't obey that. ஏன் கேட்குறாங்க? பக்தி கேட்க வைக்கிறது. ஏன் கேட்கல? அவங்க ஸ்பிரிச்சுவல் கிடையாது. இப்போ நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டாலும் வேலை செய்ய மாட்டேன். ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? நாம் சரியில்லைன்னு சொல்ல ஒரு பக்கம். உண்மை என்ன தெரியுமா? அதாவது ஒரு நிலம் நல்ல நிலமாக இருந்தால் எந்த விதையை போட்டாலும் அது என்ன செய்யும்? முளைக்க வைக்கும். இது காய வைக்குது. இது எந்த விதையை போட்டாலும் என்ன பண்ணுது? காஞ்சி காணாமல் போயிடுது. ஏன்? இந்த விதையை முளைக்க வைக்கிறதுக்கான அந்த முளைப்பிக்கும் தன்மையை கிடையாது, அந்த நிலத்துக்கு கிடையாது. யாக்கோபு அதனால தான் சொல்லுகிற பொழுது, யாக்கோபு 1ஆம் அத்தியாயத்தின் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவளாகவும் இருங்க. ஆனால் என்னால் கேட்கத்தையா முடியுது, செய்ய முடியலையே, என்ன பண்ணுறது? இம்சை வேறு தாங்க முடிய மாட்டேங்குது. கேட்குறதே போனால் போதுன்னு கேட்டால் அதுக்கு மேல் செய்யாத பற்றியே கிளறி விட்டு எனக்கு இருக்கிற நிம்மதியும் கெடுக்கிறது மாதிரி இருக்குது. ஏதோ கேட்டதை பார்த்து பாராட்டிக்கிட்டு போவாங்க பிரசங்கிமார்கள், இல்லையா? இது கேட்டதுபடி வாழலைன்னா ஏசுநாதருக்கு இதே பிரச்சனை தாங்க வந்தது. இன்றைக்கு இல்லை, அன்றைக்கே வந்து பாருங்கள், வாசிங்கள் லூக்கா 6:46. நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஒழிய நான் சொன்னதுபடி ஒருவனும் செய்கிறது இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? சலாம் போட்டாங்க, மரியாதை கொடுத்தாங்க. தொடர்ந்து என்ன சொல்கிற பாருங்கள், என் வார்த்தைகளை கேட்டு 6:47, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏன் என்னால் செயல்பட முடியலை? எங்கள் ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில் பிரசங்கம் கேட்டால் முயற்சியும் வேணும். ஆனால் இயற்கையே என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பக்கம் கேட்டே இருக்கும், ஒரு பக்கம் மாற்றிக்கிட்டே இருக்கும். புரிகிறதா? கடந்து போன மாதங்களில் நீங்கள் கேட்ட எந்த பிரசங்கத்தில் எந்த செய்தியின் அடிப்படையில் உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படலை.
மாற்றம் ஏற்படுத்த முடியாத எதையும் ஆண்டவர் பேச மாட்டார். நாம் இன்னைக்கு கேட்குற செய்தியை செயல்படுத்துறதுக்கு இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இன்றைக்கி செயல்படுத்தலைன்னா 6 மாதம் கழிச்சாலும் இதே நிலைமை தான் இருக்கும். என்ன நடக்கும்? கேட்டு கேட்டு பழகி போயிடும். அப்போது ஆண்டவர் சொன்னார், தேவனால் பிறந்தவன் என்ன பண்ணுவான்? யோவான் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 47ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அது என்ன செவினா, அவன் உட்காந்து பிரசங்கம் கேட்குறான் அர்த்தம் இல்லை. தே ஆர் வில்லிங் டு ஃபாலோ வாட் தே ஹவ் ஹர்ட். என்ன கேட்டாங்களோ அதை என்ன செய்கிறாங்க? செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல். நிலம் நல்லா இருந்தால் விதை எது போட்டால் என்ன செய்யும்? அது முளைக்கும். மற்றபடி இது விதைத்து கொண்டே இருக்கிறோம், விளைபலம் இல்லைன்னு சொன்னால் அந்த நிலம் என்ன செய்யப்பட, இன்னும் உழப்படவில்லை, அது வளமையாக்கப்படவில்லை, அது இன்னும் கனி கொடுக்கத்தக்க நிலமாக மாறவில்லை. எனவே தான் வேதாவில் பாருங்கள், உங்களுடைய தரிசு நிலங்களை என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள். அப்போது இன்றைக்கு நான் கேட்குற செய்திகள் ஏன் என்னுடைய வாழ்க்கையை மாறலை? நம்ம கேட்டுட்டு போகிறோம். நம்ம கேட்டு போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும்படியாக நம்ம கேட்டதில் ஒன்றுமே இல்லையா? நம்ம கூலாக போகிறோமே, போயிட்டு ஒன்று சாப்பிட்றோம், கொள்கிறோம், வழக்கமாக நம்ம அப்புறம் ஃபோன்களை மேய்கிறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், இவங்கள்ட்ட பேசுகிறோம், நாளைக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி செய்யணும் யோசிக்கிறோம், எந்த ஊருக்கு போகணும், கொள்ளணும், முடிச்சு வேறு என்ன பண்ணுறோம்? ஆனால் உண்மையான ஆவிக்குரிய என்ன பண்ணுவான்னா, வேறு எல்லா பொறுப்போட இன்றைக்கி ஒன்று கேட்டோமே, இன்றைக்கி ஏதோ ஒரு நம்ம மண்டைக்குள்ளே வந்ததே, அது நம்ம வாழ்க்கையில் இல்லையே, இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை விஷயத்தில் நம்ம தப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டது, அதை நம்ம கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறோமே, ஏன் மாறலை? உண்மையான ஆவிக்குரியலுக்கு மாற்றம் எப்படி எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? சைமல்டேனியஸ்லி. புரிகிறதா? நீங்கள் இங்கே இருக்கிற பொழுது இங்கேயே மாறும் உங்கள் மனம். இல்லைன்னு சொன்னால் அது வீட்டில் போனாலும் என்ன செய்யாது? நான் வீட்டில் போன பிறகு மாத்திரேன்னா அதுக்கப்புறம் நம்மளை மாத்திர அங்கே வேறு நிறைய விஷயம் வந்துடும். சரியா? அப்போது போலி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே கேட்கறதுலையே தங்களுடைய பக்தியை உணர்கிறார்கள், அதுதான் ஆன்மீக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள் கேட்பதில் அல்ல, வாழ்க்கையில் நம்ம அதை பின்பற்ற முடிகிறதான் பார்க்கிறார்கள். அவள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் கேட்க 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 செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சரி, நம்ம அடுத்த பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போலி கிறிஸ்தவத்தை எப்படி இப்போ இது எங்கே நம்ம பார்த்துருக்கோம்? யாரை பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஓஹோ, நம்மளை தான். கரெக்டாக இருக்கிறீங்க. யாரை பரிசோதனைப்படுத்துகிறோம்? வேறு யாரும் இல்லை. சில இந்த டாக்டர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, இரவும் பகலும் சர்ஜரி அது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஆர்கனாக விட்டுருவாங்க. கடைசியில் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் குணமாகாது. இவங்க காலில் ஒரு சர்ஜரி, மத்தியானத்துக்கு மேலே ஒரு சர்ஜரி, நைட்டில் ஒரு எல்லாம் ஆன் கால் டாக்டர்ஸாக இருப்பாங்க. அது லேப் வச்சுருக்கோ பார்த்தீங்கன்னா, ஊர்பட்டவனுங்கள்லாம் மெடிக்கல் செக்கப் பண்ணி அவங்களுக்கு சுகர் லெவல் தெரியாது, பிபி லெவல் தெரியாது. ஏன்னா அவங்க அதிலே பிஸியாக இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை மாதிரி நாம் மற்றவங்களை பரிசோதித்து பார்க்குறதுக்குள்ள இன்றைய பிரசங்கம் யாரை பரிசோதித்து பார்க்குறது? நம்மை நாமே பரிசோதித்து பார்க்குறது. இப்போ எத்தனை பரிசோதனை பண்ணியிருக்கோம்? ஆமாம், மூணு பண்ணியிருக்கோமா? 3 பண்ணியிருக்கோம். சரி, 4வது என்னன்னு பார்ப்போம். 4வது பார்த்திங்கன்னா, போலி கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தனக்கு ஒரு பக்தியான ஒரு தோற்றம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் குறியாக இருப்பான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் தனக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். இப்போது கல்யாண வீட்டுக்கு போகிறவங்களுக்கு அங்கே பார்த்தா நிறைய பேர் எல்லாம் ரிச்சாக தான் தெரிகிறாங்க இல்லையா? அப்படியே கழுத்து நிறைய போட்டிருக்கிறாங்க, காதல் நிறைய போட்டிருக்கிறாங்க, கை வளையல் நிறைய போட்டிருக்காங்க, மோதிரம் நிறைய போட்டிருக்காங்க. நம்ம அங்கே போனால் எல்லாருமே பணக்காரலாம் தான் இருக்குது. நம்ம இந்தியாவாக இருந்தாலும் கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம நாடு ஏழை நாடு கிடையாது. ஏன்னா அங்கே வர்றவங்க யார் ஏழை மாதிரி தெரிகிறாங்க? ஒன்றும் இல்லாதவங்களும் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இருக்கிறதில் நல்ல புடையை கட்டிட்டு வராங்க. ஒன்றும் இல்லாதவங்களும் என்ன பண்ணுறாங்க? இரவல் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் இந்த பழக்கம் இருந்தால் எனக்கு தெரியும். கல்யாணமான அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகைகளுக்கெல்லாம் ஆபத்து. ஆனால் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அக்காவுக்கிட்டேருந்து, பெரியம்மாட்டேருந்து, சித்தம்மாட்டேருந்து என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருட்டுத்தனம் வர ஆரம்பிச்சு. வாங்குறதுல அதிலே கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க? திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க. அதில் அடகு வச்சுடுறது, இப்படியெல்லாம் பல வேலைகள் பண்ணாங்க. கொண்டு தரேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? அடகு வச்சுருவாங்க. பல வேலைகள் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்து இப்போ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் எதுக்கு அடுத்தவங்க நகையை வாங்குறீங்க? நாங்களே அதே போல் ஒரிஜினல் லுக்கில் என்ன செய்கிறோம்? நகை தோறணும், உமா கோல்டு, சரஸ்வதி கோல்டுன்னு ஊர்பட்ட கோல்டு என்ன செய்கிறது இருக்கிறது. நிறைய கோல்டு கவரிங்ஸ் என்ன செய்கிறது இருக்குது. எதையோ போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு வரலாம் எப்படி இருக்கிறாங்க? அன்னைக்கு இருக்கிற நல்ல சட்டை போட்டு தானே வரும். அப்போது கல்யாண வீட்டில் வர்றவங்களுடைய நோக்கம் என்ன? மற்றவங்க பார்வைக்கு நம்ம ரொம்ப அற்பமாக இருக்கக்கூடாது, நம்மளும் வெயிட்டான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறோம்? இது தோற்றம்.
இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு தோற்றத்தை தான் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ ஆராதிக்கிற தோற்றம், ஜெபிக்கிற தோற்றம், அப்புறம் ஊழிய தோற்றம், ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. காலைல சர்ச்சுக்கு போச்சுன்னா 3 மணிக்கு ஒரு பையை தூக்கி தோளில் போட்டு எங்கே போயிடுவாங்க, எல்லாம் பாகூர்களுக்கு கரைக்கலாம் பார்க்கும் முள்ளோடை, அப்புறம் எப்படி திருப்பி கேட்காத ஆட்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்து என்ன செய்கிறது, போயிடுறது. ஏன்னா நம்ம ரொம்ப வெரி 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 பிஸி வித் மினிஸ்ட்ரி. நல்லதான், எல்லாம் செய்யணும். ஆனால் பல நேரங்களில் இது தோற்றம் தான் இருக்கே ஒழிய, அப்புறம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க, செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா எது தெரியாது, நற்குணங்கள் தெரியாது. நான்லாம் தொடக்காலத்தில் பார்த்திங்கன்னா என்னை தவிர எல்லாருமே பரிசுத்தல்னு நினச்சேன். நான் தான் ரொம்ப மோசமானவன். ஏன்னா மும்பையிலலாம் இருந்து ரொம்ப தப்பாலாம் வாழ்ந்துட்டு வந்தனால இருக்கிறல மோசமான பாவி பவுல் அப்போஸ்தலனுக்கு பிறகு யார் தான்? நான் வேணா பவுல் தானே சொன்னேன் பிரதான பாவி அப்படின்னு. அப்போ நான் வச்சுட்டேன் இந்த காலத்தில் வாழ்கிறதுல நான் தான். அப்புறம் அதில் இந்த பெந்தைகோஸ்தே சபைகளை பார்த்தாலே எனக்கு குற்ற உணர்வு வந்துடும். அவங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இப்போ போல இல்லை. அந்த காலத்தில் பெந்தைகோஸ்தே சபைகளை பார்த்திங்கன்னா போகிறவங்க எல்லாம் ஒயிட் அண்ட் வீட்டில் போவாங்க. பாஸ்டர் ஒயிட் அண்ட் வீட்டில் இருப்பார், பாஸ்டர் அம்மா ஒயிட் அண்ட் வீட்டில் இருப்பாங்க, பிலிவர்ஸ்லாம் எப்படி வருவாங்க. நான் அப்படி தான் பாண்டிச்சேரியில் நான் வந்த வேளையில் ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இப்போ தான் ஆவிக்குரிய சபை என்னென்னு தெரியும். அப்போ எனக்கு தெரியாது. நாம் பாவியாக இருந்தோம். ஆவியான சபை போகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிஎஸ்ஐ மெதடிஸ்ட்டு அதெல்லாம் போய் இதெல்லாம் ஆவியிலங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் போகணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இந்தியன் அது என்ன சொல்கிறது சுதேசி மில்லு ஃப்ரெண்டில் நின்றுட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனாங்க. அவங்க யாரும் எவங்களுக்கு இன்னும் எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் போன போக்க பார்த்த உடனே ஆச்சு, இவங்க நிச்சயமாக ஆவிக்குரியவங்க தான், பார்த்தாலே தெரியுது. அப்படி அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணேன், அந்த ஆவிக்குரிய சபைக்கு போய் சேர்ந்தேன். அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அப்போது என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் தோற்றங்கள், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த தோற்றத்துக்கு தான் we are giving more importance appearance. ஆராதிக்கிற தோற்றம், ஜெபிக்கிற தோற்றம், ஊழியம் செய்கிற தோற்றம். ஆனால் எந்த தோற்றம் இல்லை. பழக வருகிற பொழுது, ஒரு காரியத்தில் ஈடுபட வருகிற பொழுது அவர்களிடத்தில் எதை பார்க்க முடியல, ஆவிக்குரிய சுபாவங்களை பார்க்க முடியல. இன்றைக்கி பாருங்கள், இருக்கிற பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமா, அந்த ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிறது. எதை வச்சு ஆவிக்குரிய சபைகள் நீ சொல்கிற? எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போய் கேட்பார், இந்த ஊரில் ஏதோ ஆவிக்குரிய சபை இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறார் அந்த நம்பர். அவர் எங்கே போனாலும், ஏன்னா அவருக்கு இந்த டம்னு பயங்கரம் அடிக்கிற சபை தான். ஆமாம், கொட்டடித்து பாட்டு பாடி கூச்சல் போட்டு ரொம்ப ஆரவாரம் பண்ணி அதுன்னு பண்ண ஆவிக்குரிய சபை. மற்றதெல்லாம் பேர் கிறிஸ்தவ சபை அப்படின்னு. இது ஒரு பெரிய மோசடிங்க. ஆவிக்குரிய சபைனா வெறும் ஆரவாரம் எழுப்புறதில்ல, வெறும் பாட்டு சத்தம் போடுறதில்ல. ஆவிக்குரிய சபைனா ஆவிக்கேற்றவர்களாக ஆவிக்கேற்றபடி வாழ்கிறவர்களுடைய சபை. ஆவிக்கேற்றவர்கள் வாழ்ந்தால் அதில் என்ன இருக்கும், நல்ல சுபாவம் இருக்கும், நல்ல பண்பு இருக்கும், நல்ல நடத்தை இருக்கும், நல்ல வார்த்தை இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் தோன்றுகிறீர்களா இல்லைன்றால் உங்களுக்கு அதான் அனுபவமா? நீங்கள் கிறிஸ்தவர்களைப் போல தோன்றுகிறீர்கள், பக்தியானவர்களைப் போல தோன்றுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது மற்றவர்களுக்கு தேவர் சோ ஸ்பிரிச்சுவல் என்ன வைக்கிறீர்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு தோற்றமாக செயல்பாடா? ஆண்டவர் செயல்பாடு இல்லாமல் இருந்தால் கூட சைல்டாக போயிட்டே இருப்பார். இப்போ எத்தனையோ அத்திமரத்தை பார்த்தாரு, எங்கே இல்லாமோ கனி இல்லைங்கிறதுக்காக சபிச்சுட்டே போயிட்டு இருந்தாரா? கூட சீடர்கள் இவருக்கு இதே பொழப்பாக போச்சுது. அவர் போகிற இடமெல்லாம் அத்திமரத்தில் நிறைய கனி இருக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் சபிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் இல்லை. அந்த அத்திமரத்தை பார்த்து ஏன் சபிச்சார்? அது இலைகளும் தலைகளுமா என்ன செய்யுது, ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சுது. அப்போது அத்திமரம் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கணும், பழம் இருக்கணும். பழம் இருந்தால் அப்படி தோற்றமளிக்கும். ஆனால் அது ஒன்றும் இல்லை. அதனால் அக்கால இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமையை சுட்டி காட்டி ஓமானப்படுத்தி என்ன பண்ணார், அதை கர்ஸ் பண்ணார். அப்போது நீங்கள் அதாவது ஆவிக்குரிய கனிகளற்றவளாக இருந்தால் கூட அது ஒரு பாவம். ஆனால் இல்லாத கனிகளை இருக்கிற போல காண்பிக்கிறீர்களே, உங்களை ரொம்ப பக்தியாக காண்பிக்கிறீங்களே, இப்போ செத்தாலும் பரலோகத்தில் போய் சேர்ந்துடுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்களே, இதுதான் மாய்மாலம். இதுதான் பாவிகளை கூட ஆண்டவர் பார்த்துட்டு சரி பரிதாபத்திற்குரியவன் அப்படின்னு போயிடுவார். ஆனால் பாவியாக இருந்து கொண்டே பரிசுத்தவான் என்று காட்டுகிறார்களா, அவர்கள் மேல் தான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். அப்போது போலி கிறிஸ்தவர்கள் தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பாஸ்டரில் பார்த்திங்கன்னா ஆராதனை வந்தோடு என்ன பண்ணுறோம், அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் போல் எல்லாரையும் ஆராதிக்க வச்சு, நம்முடைய தேவன் அப்படி இப்படி அவருடைய மகா மகிமை, அவருடைய பரிசுத்த மகிமை நீ உணர்கிறாயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் உணர்ந்தாரா? இவர் உணர்ந்தால் எவ்வளோ யோக்கியமாக இருக்கணும் இல்லையா, எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ பொய் சொல்லாமல் வாழணும், எவ்வளோ தப்பிதம் இல்லாமல் வாழணும். ஆக தோற்றங்களிலே
அனுபவத்தில் இருக்கணும் இல்லையா? பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிற அனுபவத்தில், பரிசுத்தம் வாழ்கிற அனுபவத்தில், உறவில் வாழ்கிற அனுபவத்தில், தேவனை அறிகிற அறிவில் வாழ்கிற அனுபவத்தில், நம்மை ஆராய்ந்து பார்க்குற அனுபவத்தில், அனுபவங்களில் வாழ வேண்டும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 4 அடையாளம் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலி கிறிஸ்தவனுக்கும் உண்மை கிறிஸ்தவனுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னால், போலி கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நிறைய ஸ்பிரிச்சுவல் கலர்ட் திங்ஸில் தே வில் பி வெரி ஃபாண்ட் ஆஃப், நிறைய ஆர்வமாக இருக்கும். அது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ரொம்ப தே ஆர் ஸோ ஈகர் டு வர்ஷிப் காட், தேவனை ஆராதிக்கிறது, அபிஷேகத்தில் ரொம்ப ஆராதனை ஆவலாக வரும். அவங்களுக்கு எங்கே போனாலும் என்ன வேணும்? அபிஷேகம் வரணும். எங்கே போனாலும், எந்த சபைக்கு போனாலும் சரி, அபிஷேகம் வரணும், வல்லமும் வரணும். பாஸ்டர் என்ன பண்ணணும்? அவங்கள வல்லமை ஆக்கணும், அபிஷேகத்துக்கு உட்படுத்தணும், ஆராதிக்க வைக்கணும், இவ்வளோ காரியங்களும் செய்யணும். ஆனால் அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை பிரசங்கிக்க முடியாது. அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, அவன் வாழ்க்கை இன்றைக்கே தலைகீழாக மாறப்போகுது, நீ எப்படி வந்தாயோ அப்படி திருப்பி போக மாட்டாய், வந்தபடியே யூ வில் நெவர் பி த சேம். வீட்டுக்கு போகும்பொழுதே உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்க போகுது. இங்கேயே ப்ராமிஸ் பண்ண கொடுத்துறாங்க, இல்லை உன் நிலம் அப்படியா போய் இப்படியா, இந்த மாதிரி கேட்டால் உட்காந்து கேட்டே இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை பேசுகிறதுனா என்ன பண்ணுவோம்? ஓடிடுவான். இயேசுநாதருடைய காலத்தில் கூட அந்த யோவான் 6 வாசம் பார்க்கும் பொழுது, இயேசுநாதர் அப்பம் பங்கிட்டார், ஏற்கனவே அதே ஆண்டவர் தான் இப்பொழுது வந்திருக்கார் சொன்னால் எல்லாம் உட்காந்துட்டான், பல்லாயிரக்கணக்கில் கலையாமல் உட்காந்துருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் பிரசங்கம் பண்ண, சத்தியத்தை பேச ஆரம்பித்த உடனே, இவர் அப்பம் தர்றது மாதிரி தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், எல்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆராதனை ஆர்வம் இருக்குது, ஆசீர்வாதமாக பிரசங்கத்தை கேட்கணும் ஆர்வம் இருக்குது, ஆண்டவர் வல்லவர் பெரியவர் அப்படிங்கிற ஆர்வங்கள்லாம் இருக்குது. ஆனால் சத்தியத்தை கேட்குற ஆர்வம் இல்லை. தேவனை அறிகிற அறிவை கொடுக்கிற, நம்மை அறிகிற அறிவை கொடுக்கிற, தேவனுக்குரிய காரியங்களை அறிகிற அறிவை கொடுக்கிற, அந்த அறிவை கொடுக்கிற வாஞ்சை இல்லை, சத்திய வாஞ்சை இல்லை. நாம் இன்னும் தேவனை அறியணுமே, இன்னும் நம்மை குறித்து அறியணுமே, தேவனுக்குரிய சத்தியங்களை நியமங்களை அறியணுமே, அவருடைய வார்த்தைகளை அறியணுமே, இந்த ஆர்வம் இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவனுக்கு வேறு ஒன்றும் கிடைக்கலனாலும் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சத்தியத்தை கேட்கணும். அந்த சத்தியம் கேட்குற அவனுக்கு விடுதலை வந்துடும், சத்தியம் கேட்குற அவனுக்கு சந்தோஷம் வந்துடும், சத்தியம் கேட்குற அவனுக்கு நம்பிக்கை வந்துடும். யோவான் 16:13 வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இப்போ நாம் நடத்தப்படுவதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தான் நடத்தப்படுகிறோம். அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும்னு, இதான் நம்ம ஆவியானவருடைய வேலை. ஆனால் வேதாகம் கொடுக்குற ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சகல உண்மைகளுக்கு நேராக நடத்தப்படாது. உண்மைகளை அறிகிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி உண்மைகளை அறிகிற ஆர்வம் இல்லாமல் போன கோபம் வருது. இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் பைபிள் சொல்லுது, இதான் கர்த்தர் சொல்கிறான்னு சொன்னால் ஆத்திரம் அவசரம் வருது. இனி நிறைய கிறிஸ்தவங்களை 3 மணி நேரம் நிற்க வச்சு ஆராதனை நடத்தலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்பாங்க, 24 மணி நேரம் உபவாசிக்க வைக்கலாம், 72 மணி நேரம் உபவாசிக்க வைக்கலாம், இரவெல்லாம் தூங்காமல் ஜெபிக்க வைக்கலாம். ஆனால் எதுக்கு மட்டும் முடியாது? சத்தியத்தை. நான் என்னுடைய ஊழியர் துவக்க காலத்தில் டாக்டர் ஜீவானந்தா அவர்கள் NLEG சபையில் தொடர்ந்து இரவு ஜெப கூட்டம் நடத்திட்டு இருந்தார். அப்போ சுந்தரராஜ் என்ற ஒருவரும் அவரோடு இணைந்து செல்வது, அவர் வழியாக நான் அழைக்கப்பட்டேன். நானும் அதற்காக நம்ம காலை போடுவார்ல, அவர் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மார்ட்டின் காலை இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் இரவில் போனால், நான் என்னை போய் உட்கார வர வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா புதுசாக ஆட்கள் வந்துட்டு இருக்கிறான், வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாட சான்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரபலமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வர 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 என்ன பண்ணாங்க, நான் உட்காந்து என்ன தான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தர் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, 4 கதை சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நான் உட்கார்ந்த பிறகு 4 முறை வெளியே போயிட்டு வர வேண்டியதாச்சுங்க. நானும் உட்காந்து பார்த்து முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆராதனை நடந்தது, டாக்டர் ஜீவானந்தம் ஆராதனை நடத்தினார், பேசினார், கொண்டார், எல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு விடிய காலம் 3 மணி ஆகிற வேளை எனக்கு பிரசங்க டைம் வந்தது. சரி 3 மணிக்காக நமக்கு பிரசங்கம் கொடுத்தாங்களேன்னு சொல்லிவிட்டு பாதி ஆவி போயிட்டு நமக்கு அந்த ஆராதனை கூத்துக்களை பார்த்து நாமளும் உட்காந்து வளைந்து நெளிந்து கொண்டு வந்த பிரசங்கத்தினுடைய அனலெல்லாம் போச்சு. எவ்வளோ தாங்க ஒரு சாப்பாடை செஞ்சு சூடாக வைக்க முடியும்? கடைசியில் பிரசங்கம் பண்ண போனால் அதுவரையிலும் அந்த மக்களெல்லாம் அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிற கட்டுக்கதைகளுக்கும் செவி கொடுத்தாங்க. அவங்க புதிய கதை சொன்னாங்க, எல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க மேலே சாய, அவங்க இவங்க மேலே சாய, நான் பின்னால் வர 10-20 ஊழியக்காரங்க தான், அவங்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாய. டாக்டர் ஜீவானந்த் என்கிட்ட சொன்னார், தம்பி
இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே இப்படித்தான். நான் பிரசவம் பண்ணிட்டுக்குள்ள இடையில மறித்து சொல்கிறார் வந்து, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருப்பா அப்படின்னார். நானே ஏற்கனவே மனசில் முடிவு பண்ணிட்டேன் சீக்கிரம் முடிச்சிடணும். ஆனால் அதை விட சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா நான் கொண்டு போன பிரசங்கத்தில் 4 ஒரு பகுதியோட பிரசங்கம் பண்ண முடியாது. அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்த்தருக்குள் நித்திரை. ஏன்னா 3 மணி வரை அவங்கள ட்ரில் எடுத்து நிற்க வச்சு, இருக்க வச்சு, கையை தூக்க வச்சு, ஆட வச்சு, பக்கத்தில் இருக்கணும், மூக்கில் சொல்ல, நாக்கில் சொல்ல, காதில் சொல்ல, எல்லாம் சொல்லி முடிச்சு கடையில் நான் பிரசங்கம் பண்ண யாருக்கு போய் பிரசங்கம் பண்ணுறது? அப்போது ஆராதனை நேரத்துல எல்லாம் ஆவி உற்சாகமாக இருக்குது. வார்த்தை கேட்குற நேரத்தில் அந்த ஒருத்தன் மேலே உட்காந்து கீழே விழுந்தானே. ஆமாம், நல்ல காலம் இங்கால மக்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி வேறு வழி இல்லாமல் ஜன்னல் உரங்களில் வந்தானே பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அப்புறம் அது வர பிரமாதம் இதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். சரி, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு சத்திய வாஞ்சை இருக்கும். மற்றவன் கட்டுக்கதை கேட்பான். 2 தீமோத்தேயு 4 வாசிக்கும் பொழுது ஜனங்கள் செவித்தன உள்ளவர்களாக என்ன செய்வாங்க? விசுவாசத்தை விலகி கட்டுக்கதை சொன்னால் எவ்வளோ கேட்டிருப்பாங்க. இவ்விதமாக நான் ஊருக்கு சென்ற பொழுது இவ்விதமாக நடந்து, எந்த ஊர்னு சொல்ல மாட்டாங்க. இவ்விதமாக நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சமீபத்தோட கதையெல்லாம் கேட்டிங்கல்ல, இந்த தூதன் வந்து கார் வாங்கி கொடுத்தது, தூதன் அவசரப்பட்ட, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப வேகப்படுறது, சீக்கிரம் எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, அவசரம். இந்த போஸ்ட்மேன் மாதிரி இன்னும் 10 இடத்துக்கு லெட்டர் போடுங்கிற மாதிரி. உடனே அவங்க வந்து கீழே இறங்குறவள என்ன இருக்குது கடைசியாக அங்கே கார் பேம்பலெட்லாம் இருக்குது, ரெடியாக தான் இருக்குது. தூதன் எல்லாம் பார்த்து வச்சு தான் வந்திருக்கிறான் இவங்க ஏற்கனவே. அப்புறம் எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கட்டுக்கதையை நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆரோக்கியமாக சத்தியம் என்ன செய்யாது, உள்ளே போகாது. எனவே உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தால் சத்திய வாஞ்சை இருக்கும், உண்மை வாஞ்சை இருக்கும், தேவனுடைய உண்மையான சத்தியத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஒன்றை பார்த்து முடித்து விடுவோம். போலி கிறிஸ்தவனுக்கும் உண்மை கிறிஸ்தவனுக்கு இடையில் இருக்கிற இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஒரு விஷயம் தவறுன்னா அது உண்மை கிறிஸ்தவனுக்கும் தவறுன்னு தெரியும், போலி கிறிஸ்தவனுக்கும் தவறுன்னு தெரியும். புரிகிறதா? அறிவுங்கிற இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் சரியாக தவறான்னு தெரியும். ஆனால் ஆவி உள்ளவன் மட்டும்தான் அதை தவறென்று அறிந்து அதை குறித்த ஒரு உணர்வை பெற்று அந்த தவறை எதிர்ப்பான், அதை தவறுன்னு சொல்லுவான். போலி கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான், தவறுன்னு பார்த்தாலும் அதை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான். அது மட்டுமல்ல, அந்த தவறை குறித்து சுட்டி காட்டினா அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவன் ரொம்ப லிபரலாக இருப்பான். மனுஷனா தவறு தான் செய்வான், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, இப்போ யாராக இருந்தாலும் சரி. அதனால் தவறையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு மேட்டராக எடுத்துக்கூடாது. அருமையால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தவறுகள் வருகிற பொழுது ஹவ் வி டேக் இட், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? தவறுன்னு தெரியாமல் யாராவது தவறு செய்கிறீங்களா? எல்லாருக்கும் தவறு தெரியுங்க. அந்த அளவுக்கு நாமெல்லாம் யாருக்கிடைய அறிவற்ற ஜனங்கள் கிடையாது. நம்ம பிரச்சனை என்னென்னா தவறை உணர மறுக்கிறோம். நாம் பேசுகிறது தப்பு, நடந்துக்கிட்டது தப்பு, செயல்பட்ட தப்பு. இது நமக்கு வந்து கடவுள் கொடுத்த மனம் இல்லைங்க, இயற்கை மனமே போதும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நேச்சுரல் கான்சியன்ஸை கொண்டே நாம் பேசுனது, நம்ம செஞ்சது, நம்ம நடந்துக்கிட்டது தப்புன்னு தெரியும். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சாலும் நாம் வந்து அமைதியாக இருக்கிறோம், அலசடிப்படாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? சத்திய ஆவி இல்லை. சத்திய ஆவி இல்லைன்னா நீங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் அறிந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உணர்ந்து திருந்த மாட்டீங்க. ஆக இன்றைக்கு போலி கிறிஸ்தவனாக உண்மை கிறிஸ்தவன் பார்க்கும் பொழுது, தவறுகளை பார்க்கும் பொழுது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஒரு போதகர் வந்து தவறாக போதித்தா அது எனக்கு வெறும் அறிவு மட்டும் கொடுக்குதா, இவர் தப்பாக போதிக்கிறா? இல்லை, இந்த தப்பான போதனை என்ன செய்யணும், எதிர்த்து பேசணும். தீத்துடைய புஸ்தகத்தினுடைய 1:9 வாசிக்கும் பொழுது, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு, அதுக்கு எதிர்மறையாக பேசுகிறவங்கள என்ன செய்யணும், நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எதிர்த்து நிற்கிறார்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிரபலமான போதகர்கள்லாம் ஒருத்தர் சந்திக்கிறவங்கள எப்படி நினைப்பாங்கன்னு நான் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா இவர் பண்ணுற ஃப்ராடு அவருக்கு தெரியும், அவர் பண்ணுற ஃப்ராடு இவருக்கு தெரியும், இவருக்கும் தெரியும். மாதம் நான் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குறது வந்து பைபிளிலேருந்து ஒரு வசனத்தை பார்த்து தான் என்ன செய்கிறேன், எடுத்து கொடுக்குறேன். இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் அவரை பார்க்குறவங்க என்ன, அவரை பற்றி என்ன நினைப்பார், அவர் இவரை பற்றி என்ன நினைப்பார். 2 பேருக்கும் தெரியும் நாம் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன
மாட்டேங்கலாம். அவருக்கும் தெரியும் நீயும் போய் கள்ளத்துக்கு வாக்குத்தை தான் கொடுக்க, நானும் அதான் கொடுக்குறேன். நீயும் வருஷம் கள்ளத்துக்கு தரிசனம் உரைக்க, நானும் கள்ளத்துக்கு தரிசனம் உரைக்கிறேன். நீயும் பார்க்காதெல்லாம் தரிசனமாக சொல்கிறேன், நானும் பார்க்காதெல்லாம் தரிசனமாக சொல்கிறேன். நீயும் பொய்யா போதிக்கிற, நானும் பொய்யா போதிக்கிறேன். நீயும் வந்து வியாபாரம் ஆராதனை பண்ணுறேன், நானும் வியாபாரம் ஆராதனை பண்ணுறேன். ஆனால் 2 பேருக்குள்ள ஐக்கியம் வந்துடும், கைகளை பிடிச்சிக்குவாங்க. நம்ம இந்த எலெக்ஷன் வரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வரலும் ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட்டிருப்பான். எலெக்ஷன் வரல கூட்டணி சந்தனை பண்ணுவோம், அந்த கைகளை தூக்கி பிடி நிற்பாங்க. பார்த்துறீங்களா? அது என்டிஏனா தான் சரி, இந்தியா தான் சரி. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சவரை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மேடையில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, தெரியும் நீயும் அப்படித்தான் நானும் இப்படித்தான். நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா நம்ம இன்னும் ஒன்றா இருக்க வேண்டியிருக்கு. இனி நிறைய ஊழியக்காரங்க ஒன்றாக இருக்கிறவள்ள அவங்க மனசாட்சியை சொல்கிறோம், ஐயோ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் அந்த ஆள் சிந்திப்பார், உன்னை பற்றி எனக்கும். ஆனால் நம்ம 2 பேரும் கை கோர்த்து கொண்டு என்ன செய்வோம், ஒன்றாக இணைந்து எழுப்புதலை கொண்டு வருவோம் என்ற ஒரு மேற்பூச்சா சொல்லிக்கிட்டது போல நம்ம 2 பேரும் சேர்ந்து கை பிடிச்சிருந்தா என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். தவறுகளை பார்க்காத ஒருவருக்கு ஒரு அது உணர்வு இல்லை, ஏன் சத்தியம் இல்லை. சத்தியம் இருந்தால் சத்தியம் இல்லாதவர்கள் வருகிற பொழுது அவரோடு இணைந்து இருக்க முடியாது. புரிகிறதா? அறிவு மட்டுமல்ல, உணர்வும் வேலை செய்யும். ஆக உண்மை கிறிஸ்தவர்கள் தவறுகளை அறிகிறவர்களாக மட்டுமல்ல, அது அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும். தவறானவர்களோடு அவர்களால் ஒன்றிணைந்து நிற்க முடியாது, தவறானவர்களோடு கைகோர்க்க முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட தவறுகளை அறிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் அல்ல. பிரசங்கம் கேட்கும் பொழுது தவறுகளெல்லாம் அறியப்படுகிறது, ரியலைசிங். ஆனால் வந்து we don't change. ஏன்? போலி கிறிஸ்தவளாக இருந்தால் நம்ம மாற மாட்டோம், உண்மை கிறிஸ்தவளாக இருந்தால் மாறுவோம். எத்தனை அடையாளம் பார்த்துருக்குறோம். ஒன்று, நான் ஒரு போலி கிறிஸ்தவராக இல்லையா என்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பினா, நம்ம வாழ்கிற காலம் போலி கிறிஸ்தவ காலம், போலி கிறிஸ்தவ சபைகள், போலி கிறிஸ்தவ போதகர்கள், போலி கிறிஸ்தவ போதனைகள், போலி கிறிஸ்தவ மக்கள், இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் வாழ்கிறதுனால இதனால் எளிதாக நாம் போலியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நாம் ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தி உள்ள இம்யூனிட்டி பவர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் நமக்குள்ளே உண்மை கிறிஸ்தவராக போலி கிறிஸ்தவர் பார்க்க வேண்டும். ஒன்று, ஆசீர்வாதத்தை நமக்கு உள்ளே பார்க்குறோமா வெளியே பார்க்குறோமா? பக்தி என்பதை ஆராதனை, ஜெபம், இது போன்ற செயல்களை பார்க்குறோமா, பரிசுத்தமான வாழ்க்கையில் பார்க்குறோமா? அடுத்தது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு பிரசங்கம் கேட்ட ஒரு அனுபவம் பெறுகிறோமா, இல்லை அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்த உடனே நம்ம மாறுகிறோமா? பக்தி உள்ளவர்களாக தோன்றுகிறோமா, இல்லை பக்தியாகவே இருக்கிறோமா? அடுத்தது, சத்திய வாஞ்சை எப்படி இருக்குது, உண்மையை குறித்து அறிகிற வாஞ்சை இருக்கிறதா? இறுதியாக தவறுகளை அறிகிறோம், உணர்கிறோமா? இது போன்ற அடையாளங்களை வைத்துக்கொண்டு நம்மை நாம் யார் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். இவைகளெல்லாம் ஒருவேளை நமக்குள்ளே இன்னும் நாம் போலியாகத்தான் இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு வாய்ப்பு கொடுத்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லி என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை நான் காண வேண்டும் ஆண்டவரே. பக்தி என்பதை நான் செய்கிற பக்தி செயல்கள் அல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்வில் நாம் பார்க்க வேண்டும். சத்திய வாஞ்சி எனக்குள்ளே உருவாக வேண்டும். தவறுகளை அறிகிறவனாக அல்ல, உணர்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த விதம் ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லி நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவளாக மாற வேண்டும். அந்த உண்மை கிறிஸ்தவளாக மாறி அந்த உண்மையான ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாமும் போலி கிறிஸ்தவத்தினால எளிதாக பாதிக்கப்படுவோம், உண்மையான ஆசீர்வாதங்கள் எழுந்து விடுவோம். கர்த்தர்தாமே நம்மை தொடர்ந்து நற்பதில் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் கர்த்தாவை எங்களுக்கு கொடுத்த உணர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பொல்லாத காலகட்டங்களிலே நாங்கள் முதலாவது உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லையா என்பதை எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தாவை நீர் கொடுத்த தருணத்திற்காகவும் அதற்காக நீர் கொடுத்த உணர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அடையாளங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நாங்கள் அவ்விதமாகவே தொடர்ந்து வாழாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக என்று உறுதிப்படுத்தும்படியான காரியம் எங்களுக்குள் இருக்கிறதா என்பதை கர்த்தாவை சிந்தித்து நாங்கள் எங்களை தாழ்த்தி உண்மையான அனுபவங்களுக்கு வர உதவி செய். யார் யாரிடத்திலே வாழ்க்கையில் இந்த விதமான அனுபவம் குறைபடுகிறதோ அவர்கள் இந்த இரவு வேளையிலே கர்த்தாவை தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். அதன் மூலமாக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடும், நிறைவோடு, நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு வழிநடத்தும் ஆசீர்வதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.